தமிழக துணை முதல்வர் உதயநிதியோட பர்த்டே நவம்பர் 27. சும்மாவே ஆடுவோம், இப்ப சலங்கையை வேற கட்டி விட்டுட்டீங்கன்னு சொல்லி டெப்யூட்டி சிஎமோட பர்த்டே செலிப்ரேஷனை மதுரை உடன்பிறப்புங்க போஸ்டர் ஒட்டி இப்பவே ஜோரா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா பாத்துக்கங்க. விடியலே சூரியனே, கதிரவனே, இளம் சூரியனே, தமிழகத்தை மீட்கும் மகுடமே, தமிழனே, தமிழினமே, தமிழனின் மானமே, திராவிட மொழியே, திராவிடனே, திராவிட மாடலே, இந்த மாதிரியான ஓல்டு டயலாக் எல்லாம் போரடிச்சு போச்சு. இப்போ அடிக்க போகும் போஸ்டர் நெத்தி பொட்டை ஓப்பன் பண்ண மாதிரி சும்மா சுளீர்னு இருக்கணும் பார்த்துக்கோ என போஸ்டர் அடிக்க காசு கொடுத்து அந்த உடன்பிறப்பு தனது அல்லக்கைகளுக்கு டக்கு பொக்குன்னு ஸ்ட்ராங்காக ஆர்டரை போட்டுட்டு நடைய கட்டினார். வித்தியாசமான டயலாக் இருக்குது, நாங்கள் எங்கே போகிறது, என்ன செய்யலாம், வித்தியாசமாக எதையாவது செஞ்சு டெப்யூட்டி சிஎம் கிட்ட பேர் எடுக்கிறோன்னு சொல்லி உடன்பிறப்புங்க தீவிரமாக யோசிச்சாங்க. அதுக்காக ரூம் போட்டு தண்ணி அடிச்சுட்டு ஃபுல் மப்பில் டயலாக் ரெடி பண்ணாங்களான்னு நீங்கள் கேட்கக்கூடாது மக்கா, அது ரொம்ப தப்பாக போயிடும் தொக்கா. எது எப்படியோ ஒரு வழியாக டயலாக் ரெடி ஆயிடுச்சு. அந்த டயலாக் தான் இது, தலைவரின் பெயர் சொல்லும் பிள்ளையே. இது எப்படி இருக்குன்னு உடன்பிறப்புகள் ஒருவருக்கு ஒருவர் சொரிந்து விட்டு கொண்டனர். ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி மெகா சைஸ் போஸ்டர் அடித்து சிட்டி புறாவும் ஒட்டியிருக்காங்க. அந்த போஸ்டரில் ஒரு விசேஷம் இருக்குது. அதாவது முதல்வர் ஸ்டாலின் கையில் குழந்தை இருக்குது, குழந்தையின் முகம் மட்டும் உதயநிதியின் மெகா சைஸ் முகம். குழந்தையை தூக்கி ஸ்டாலின் கொஞ்சுவது போல் போஸ்டர் அடித்து சும்மா பட்டையை கிளப்பிட்டாங்கன்னா பார்த்துக்கங்க. சும்மா சொல்லப்படாது, தந்தை மகன் பாசத்தில் ஸ்டாலின் உதயநிதியை மிஞ்சுறதுக்கு ஆளே இல்லப்பான்னு, தந்தை மகன் பாசத்தில் ஸ்டாலின் உதயநிதியை மிஞ்சுறதுக்கு ஆளே இல்லப்பான்னு சொல்லும் அளவுக்கு தலைவரின் பேர் சொல்லும் பிள்ளை போஸ்டர் உடன்பிறப்புகள் மத்தியில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வருது மக்கா.